ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? விலாக் சேனலாக இருக்கட்டும், இன்னும் நிறையா நண்பர்கள்லாம் வந்து ரூம் டூர் வந்து போட்டுட்ருக்குதுப்போ நம்மளும் அதே மாதிரி வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளும் வந்து நிறையா அந்த நியூஸ் கண்டென்ட்லாம் வந்து நிறையா வந்து பேசிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து அது அந்தளவுக்கு வந்து ரீச் ஓட மாட்டேங்குது. மக்கள் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு லைட்டாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே வந்து கொடுத்து பார்ப்போம். சரி, இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ரூம் டூர் வந்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த ரூம் டூர் வந்து பாருங்கள். அந்த ரூம்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கேன், என் ரூமில் தான் வந்து உட்காந்துருக்கேன். நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள். நானும் இன்னொரு ஆளும் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து ரூமில் வந்து தங்கிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரே ப்ராப்ளம்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு 2 நாட்டுக்கும் வந்து நிறையா வந்து சம்பவங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது போல் இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நாட்டு ஆளோட தான் வந்து இங்கே நான் ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது நல்லபடியாக. இங்கே வெளிநாடுகளை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஊரில் தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து போகும். வெளிநாடுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா நம்ம எதையுமே போட்டு காதில் போட்டு வாங்கிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து பேசிக்காக நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இங்கே இருந்து வேலை பார்த்து சம்பாரிச்சு தான் ஆகணும். கத்தாரில் இருந்துட்டு நான் இதேமாரி தான் நான் ரூம் டூர் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். அப்போ வந்து நான் வேறு ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு அந்த சேனலு. நண்பர்கள் வந்து அதான் இந்த தீய சக்தி தூய சக்தின்னு இப்போ ஓடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தீய சக்தி நபர்களை வந்து ஒரே ரிப்போர்ட் அடித்து சேனலை வந்து பிளாக் பண்ணி விட்டுருச்சுவோம். ஏன்னா உண்மைக்கு வந்து இங்கே வந்து இது கிடையாதுல, என்ன வேல்யூஷன் இல்லாமல் வந்து போயிடுச்சு. இப்போ பொய்யான தகவல்களை வந்து நிறையா நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம சேனலை வந்து ஒரு இதில் வந்து தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டோம். நம்மளை வந்து நிறையா காசு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம நிறையா உண்மையை பேசுனதுனாலே வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு பிற்பாடு தான் சரி ஊருக்கு போயிருந்தேன். லீவுக்கு ஊருக்கு போய்ட்டு ஒரு 6 மாதம் வந்து தங்கியிருந்தேன் ஊரில். அதோடு தான் வந்து இங்கே தம்பி மூலியமாக தான் இங்கே வந்து ஏற்கனவே இங்கே குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன். இருந்தாலும் வந்து சரி தம்பி மூலிமா சரி ரிட்டன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்திருக்க வீடு நல்ல வீடு தான். இது ப்ராப்ளம் வந்து எதுவும் கிடையாது. நல்ல சேலரியும் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். இங்கே வந்து ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை. நம்ம ஃபேமிலிக்காண்டி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை தாங்கி தான் வந்து இங்கே இருந்து ஓட்டி ஆகணும். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒன்று. நான் வெளிநாட்டுக்குன்னு சொல்லிட்டு உள்ளார வேலைக்கு வந்துட்டோமா, நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது. நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத வம்பு? ஊரில் தான் வந்து ஒரே பிரச்சனை, அது இது பசங்களோட வெளியில் போகிறது சுற்றுறது என்ன, அது நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு போய்ட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நண்பர்களுக்கு நம்ம தானே, என்ன நம்மளுக்கும் அதேமாதிரி நண்பர்கள் தான். அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவாய்ட் பண்ணவும் முடியாது, யாரையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஃபேமிலியும் முக்கியம், நண்பர்களும் வந்து முக்கியம். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து கொண்டு போய் ஆகணும். முக்கியமான தகவலை உங்கள் கிண்ண கொண்டு வந்து சேர்க்குற என்னையே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்மளோட ரூம் டூரை பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். திஸ் இஸ் மை ரூம். இதில் தான் வந்து மேலே ஏறி இப்படி தான் வரணும். இந்த படியில் தான் கீழே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இப்படி ஏறி வந்தோம்னா இங்கே தான் வந்து என்னோடய ரூம் இருக்குது. உள்ளார போய்டுவோமா? இது வந்து பாத்ரூம். இது என்ன, இதான் வந்து என்னோடய ரூமு. இது இங்கே தான் வந்து கிச்சன் வந்து இங்கே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உலம் வச்சுருக்கேன் அடுப்பில். நான் இங்கே தான் கிச்சனே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பிற்பாடு வந்து பேசனு பல் வளர்க்குற இடம், ஹீட்ரு வந்து இந்தளவு இருக்குது பார்த்துங்க. பணியாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது. நான் வந்து நம்ம ஊர் புழுங்கல் அரிசி தான் வந்து சாப்பிடுவேன் எப்பயுமே. நம்ம ஊர் இந்த தஞ்சாவூர் பொன்னி இருக்குல்ல, அது வந்து புழுங்கல் அரிசி. அந்த இது தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னா பச்சரிசி ஒத்துக்காது, உடம்பு ஏறும்னு சொல்லிட்டு பச்சரிசி சாப்பிட்றது கிடையாது. இப்போ ரூம் ஓப்பன் பண்ணிடுவோமா? மை பேலஸ் இது தான். திஸ் இஸ் மை பேலஸ். ஓகே, சின்ன கோண்டு ஃப்ரிட்ஜு. நான் இது அப்சர்வ் ஆகி நான் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணுற ஆள் மேலே படுத்துக்குவாப்பில், நான் வந்து இங்கே கீழே படுத்துக்குவேன். இதுதான் வந்து சின்ன கோண்டு ரூமு, வெரி ஸ்மால் சைஸு. ஏன்னா 2 நபரை வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இங்கே வந்து இருப்போம். இது வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நம்மளோடது. இது வந்து எக் இருக்குது. ஃபுல்லாக சாப்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் வந்து வச்சுருவோம். நான் எப்பயுமே நாங்கள் 2 பேரும் வந்து ஒத்துமையாக தான் வந்து இருக்கிறது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்கள் 2 பேரும் வந்து எப்போயுமே வந்து இருக்கிறது. நான் பங்களாதேஷாக இருந்தாலும், நான் வந்து ஹிந்தியாக இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நாங்கள் இருந்துகிட்ருப்போம். நம்ம இந்தியாவில் தான் இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டுருக்கு. பட் வந்து ஃபாரின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா
இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பிரதர் அண்டு சிஸ்டர் மாதிரி தான் வந்து இங்கே இருந்தாகணும். நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இருங்க சின்ன கொண்டு ரூமில் இந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன சொல்லுங்க, கீழே வந்து கமெண்டில் வந்து போடுங்க. அதேமாதிரி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வந்து போயிருக்கீங்க, என்னத்துக்கு வந்து அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நான் கத்தாரில் வந்துட்டு இருந்தப்போ தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சில நபர்கள்லாம் வந்து பேட் கமெண்ட் வந்து போட்டிருந்துச்சுவோ. நான் போடுறதோ போட்டுக்கிட்டு தானே இருக்குங்க. ஊரில் வந்து இப்படி சும்மா இதாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வெளிநாடுகளுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். எதுங்க கஷ்டம்? எல்லாமே வந்து கஷ்டம் தான். வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டா எல்லா வேலையும் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தாகணும். நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இந்த இப்போ டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐடி வேலையில் போய் உட்காந்து வேலை பார்க்கறதோ இல்லை, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டிகிட்டு இருக்கிறதே வந்து பெரிய கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஈஸியாக வந்து சொல்லிவிடுவோம், படித்தவங்கலாம் வந்து பாரு படிச்சுட்டு எப்படி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, கை நிறையா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நானும் வந்து டிகிரி முடித்த ஒரு ஆள் தான். நானும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டத்தில் இருந்து நானும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதோட வேல்யூஷன் வந்து கஷ்டம் வந்து எப்படி என்ன ஏதுங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கும் தெரியும். அதுமாதிரி இப்போ ஊரில் இருந்துட்டு ஆட்டோவும் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஒரு 6 மாதம் வரைக்கும். ஆட்டோ ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தான் வந்து தெரியும். அந்த கிளர்ச்சை பிடிச்சிக்கிட்டு அது சமாளிக்கவே முடியாது. அதான் இந்த ஸ்கூல் ட்ரிப்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம்னா ஊரில் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். வேலைன்னு சொல்லும்போது எல்லாமே வந்து கஷ்டம்தாங்க. நான் இந்த தினக்கூலிங்களாக வந்து இருக்கட்டும், எல்லா ஒர்க்குமே, அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே. டிரைவரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டங்கள் வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உயிரை பணயம் வச்சு ஒரு வண்டி ஓட்டுறதுனா அது டிரைவர் ஒரு ஆள் தான். வேறு எதுவுமே வந்து கிடையாது. அது கார் டிரைவராக இருக்கட்டும், ட்ரெயினு, ஃப்ளைட்டு, பைலட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எல்லாமே வந்து அப்படி தான். அப்படிங்கும்போது ஒரு சப்போர்ட் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் வந்து இந்த தடவை வந்து நான் வந்து தமிழா 360 குவைத் சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கும் வந்து உங்களோட ஆதரவை வந்து கொடுக்கறது இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் செஞ்சு விடுறதுக்கு மறந்துடாதீங்க.